கிறிஷோட அம்மா முத்துவ ரவுடின்னு சொன்னதுனால மீனாவால அதை ஏத்துக்கவே முடியல. கிறிஷோட அம்மாவ பார்த்து, "என் புருஷன் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்க பையன எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து காப்பாத்திருக்காருன்னு" சொல்லணும்னு நினைச்சுட்டு, வித்யா கிட்ட கிறிஷோட அம்மா நம்பர எப்படியாவது மகேஷ் கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்கன்னு கேட்கறாங்க. வித்யா யோசிச்சு பார்த்துட்டு, ரோகிணி கிட்ட போயி, "இங்க பாரு ரோகிணி, நீ பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க. உன் கூட சேர்ந்து நானும் நெறைய பொய் சொல்லிட்டேன். இது மட்டும் முருகனுக்கு தெரிஞ்சதுன்னா, என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை ஆயிரும். உண்மையெல்லாம் நீயே மீனா கிட்ட சொல்லிரு. மீனா கண்டிப்பா உன்ன காப்பாத்துவாங்க. இல்லன்னா இதுக்கு மேல உனக்காக சப்போர்ட் பண்ணி மீனா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. எனக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது. என் கல்யாணத்துக்கு முழு காரணமே முத்துவும் மீனாவும் தான். நீயே வந்து மீனா கிட்ட உண்மைய சொல்லப் போறியா? இல்ல உன்ன பத்தி நானே சொல்லிருவேன்னு" சொல்லிட்டு வித்யா ரோகிணிய மிரட்டுறாங்க. அதுக்கு ரோகிணி, மீனாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கா. அவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய கொண்டு வந்தா நம்மள மறந்துருவான்னு சொல்லிட்டு, ரோகிணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, மீனாவோட சிந்தாமணி கிட்ட மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வரும்ன்னு சொல்லிட்டு, சிந்தாமணி கிட்ட போயி, "கோயில்ல இருக்கிற மீனாவோட அம்மா பூக்கடைய நீங்க எப்படியாவது வந்து ஆளுங்கள விட்டு காலி பண்ணிருங்க. மீனாக்கு இதனால பிரச்சனை வரும். அப்ப மீனா ஆர்டர் வந்து அதிகமா எடுக்க மாட்டா. அப்ப உங்களுக்கு வந்து பூ ஆர்டர்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ன்னு" சொல்லிட்டு சிந்தாமணிய தூண்டி விடுறா. இந்த பிரச்சனைய மீனா எப்படி சரி பண்ண போறாங்கன்னு நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.